வெல்கம் டு ஸ்டாக்ஸ் கிரிக்கெட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா இங்கிலாண்டோட 30-20 ரிவ்யூ. இங்கிலாந்து செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. சால்ட் ஒரு 70 ரன்ஸ், பட்லரோட குட் ஸ்டார்ட், வில் ஜாக்ஸோட பேட்டிங், ஆர்ச்சரோட பவுலிங்கும் அண்டு டங்கோட பவுலிங் நல்லா விக்கெட் எடுத்து சூப்பராக போட்டு இந்தியாவை கிரஷிங் டிஃபீட் பண்ணியிருக்காங்க. விஸ்வா ப்ரோ பேசு. நான் தான் சொன்னேனே இங்கிலாந்து ஜெயிச்சிருவான் அப்படின்னு. நான் சூரியவன்சி அடிப்பான்னு நினைச்சேன், ஆனா அடிக்கல. அடிச்சான், பட் ஒரு ஷார்ட் பால் போட்டு தூக்கிட்டாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ப்ரோ, இந்த ஒரு ரிசல்ட் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் சொன்னேன் அவங்க டீம் என்விரான்மெண்ட் பக்காவா இருக்கு. அவங்க வந்து கரெக்டா யூனிட்டா விளையாடுறாங்க. சரிங்களா? மும்பை டீம் பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல அதான் மிஸ் ஆகி தோத்தாங்க ப்ரோ. நீங்க எம்எஸ் தோனி, ரோஹித் சர்மா, வேற யாரு, விராட் கோலி, ஒரு ஷோயப் அக்தர், நீங்க யார வேணா எப்படிப்பட்ட டீம் வேணா எடுங்க, அது வந்து மேட்ரு வராது. யூனிட்டா விளையாடுறீங்களா தான் மேட்ரு. எனக்கு நேத்து இந்தியா யூனிட்டா விளையாடல, அதான் அங்க ப்ராப்ளம். அது பேட்டிங்கும் நான் இங்க பாருங்க, நேத்து நான் எதுவுமே பேட்டிங் பத்தி சொல்ல விரும்பல, அவ்வளவுதான். அது ப்ரோ பவுலிங்ல ஒரு காமெடி பண்ணாங்க. ஸ்லோ ஒன் எதுக்கு அந்த ஸ்லோ ஒன்னே தெரியல. ஹார்ட்லைன்ஸ் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இங்கிலாந்து பேட்ஸ்மேன் வந்து ஹார்ட்லைன்ஸ்ல வந்து ஒரு பேருன்னு போட்டாரு ஹர்ஷ்தீப் சிங். அடுத்த ஒரு பாக்குற ஸ்லோ ரன் போடுறாரு. ஏன்பா நீ நல்லா தானே போட்டுட்டு இருக்க, ஏன் ஸ்லோ ரன் மாதிரிதான் இருந்துச்சு. ஹர்ஷித் ராவ் வந்து ஸ்லோ ரன் போடுறாரு. பவர் பிளேல எனக்கு இன்ன வரைக்கும் ஒண்ணு புரியல. இங்கிலாந்துல விளையாடுறீங்க, பால் சீம் ஆயிட்டு இருக்கு, ஸ்விங் ஆயிட்டு இருக்கு, என்னென்னமோ பண்ணுது, பாஸ் போல இருக்கு, எதுக்கு ஸ்பின்னு எனக்கு இது வரைக்குமே சத்தியமா புரியல. அவர் வந்து ஃபர்ஸ்ட் பால் நல்லா போட்டாரு, அடுத்த பால் பாத்தீங்களா தூக்கி ஆத்தி விக்கெட்டுக்கு அலைஞ்சு போட்டாரு, தூக்கி சிக்ஸ் அடிச்சாரு. அன்னைக்கு அந்த மூமெண்ட்ல சிக்ஸ் அடிச்சதான் ப்ரோ தொடர்ந்து ஃபாலோ ஆயிட்டே இருந்துச்சு. ஒரு பேட் மூவ் மேட்சே மாத்திருச்சு. ஃப்ளோர் ஒன்னா போட்டு 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 அதுவும் சிவம் துபே வந்து பால்ல பேசே கிடையாது. அவரு பேஸ் ஆஃப் பண்ணி போடுறாரு. எதுக்கு ப்ரோ? நான் வேரியேஷன் வந்து சொல்ல மாட்டேன், பேஸ் வேரியேஷன் வேற, ஸ்லோ ரன்ஸ் போறது வேற. ஹார்ட் லென்ஸ் போட்டா ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இதுல நான் ஒரு சைடு குட்டி, இன்னொரு சைடு பெருசு, ஓகேங்களா? இன்னொன்னு, இந்தியாவுக்கு ரைட் ஹேண்ட் ரேஸே இல்ல நேத்து. அது எவ்வளவு பெரிய ஒரு ப்ராப்ளமா ஆச்சு நீங்க பாத்தீங்களா இல்லையா? அடிக்க முடியல. ஏன் ப்ரோ டீப்ல கொடுத்து அவுட் ஆயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ ஐ திங்க் யூனிட்டா விளாடல, ஸ்ட்ராட்டஜி புவர் ஸ்ட்ராட்டஜி. லைன்ல இருந்து ரொம்ப புவர். ரெண்டு ஸ்பின்னர் போட்டது லைன்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. ஃபாஸ்ட் பாலர் கூட லைன்ல இருந்து மிஸ் பண்ணலாம், நான் புரியுது. ஃபாஸ்ட் பாலர் கூட ஒரு ஒரு என்ன சொல்றது, ஓடி வந்து போடுறாங்க, அப்பப்ப லைன்ல இருந்து மிஸ் ஆகும், தலை டக்குன்னு கீழே குமிஞ்சா கீழே ரொம்ப கீழே விழுந்துரும் லைனு, புரியுது. லென்த் கீழே வந்து அதான் எனக்கு புரியுது. ஃபாஸ்ட் பாலர் கூட நான் அதை ஒத்துப்பேன். ஸ்பின்னர் அஸ் அ ஸ்பின்னரா வந்து 4 அடி தான் எடுத்து வைக்க போறீங்க, எதுக்கு ஷார்ட் பிச் டெலிவரி? புரியவே இல்லை. ஷார்ட் பிச் டெலிவரி போடுறாங்க, அந்த ஸ்லாட்ல போடுறாங்க. ஷார்ட் பிச் ஸ்லாட் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி, நீ போட்டியா இப்ப நான் போடுறேன் பாருங்கிற மாதிரி மாத்தி மாத்தி போட்டு போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அது ஒரு டைலாக் இல்ல, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டுங்கிற மாதிரிதான். வராங்க, ஸ்லோ ரன் போடுறாங்க, அடி வாங்குறாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. செகண்ட் இன்னிங்ஸ்ல வராங்க, அவுட் ஆறாங்க, போறாங்க, அவ்வளவுதான். நிறைய வியர்டான ஒரு கேப்டன்சி ப்ரோ, செம்ம கேப்டன்சி. நான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்க விரும்பல, ஷேர் மேல கிரிட்டிக்கலா இருக்க விரும்பல. ஆனா இருந்தா இருக்கிறோம் அவர் மேல. அத பத்தி தான் அடுத்த கொஸ்டின். ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி ரொம்ப ஒஸ்டா இருக்கு. போன மேட்ச் தான் பிஸ்னாய 17th ஓவர் கொடுத்து மரணடி வாங்கினா, இந்த மேட்ச் திரும்பி அக்ஷர 17th ஓவர் கொடுத்து ஸ்பின்னர் 3 6. சொல்லுங்க ப்ரோ ஹரிஷ் ப்ரோ, ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? கேப்டன்சின்னு சொல்றதை விட இப்ப ஸ்கை இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு காமான என்விரான்மெண்ட் இருக்கும். பிளேயர்ஸ் டென்ஷன் ஆக மாட்டாங்க, என்னன்னாலும் ஒரு மாதிரி கூலா ஹேண்டில் பண்ணுவாரு. அந்த கெப்பாசிட்டி ஸ்ரேயஸ் கிட்ட இல்லையோ எனக்கு தோணுது. அப்புறம் பவுலிங் ரொட்டேஷன்ஸ், இப்ப இந்த ஐபிஎல் எல்லாம் பார்ப்போம், நம்ம கேகேஆர் கப் அடிச்சு கொடுத்தாரு, டிசிஏ ஃபைனல்ஸ் கொடுத்து போனாரு, பிபிகேஎஸ் ஃபைனல்ஸ் கொடுத்து போறாரு. இதெல்லாம் நினைச்சு நம்ம கேப்டன் நல்லா பண்றாருன்னு நினைச்சோம். பட் அவங்க ஸ்குவாட் நல்லா இருக்கு, கேப்டன்சின்னு நினைச்சோம். அவங்க கேப்டன்சி இம்பார்ட்டன்ட் தான், பட் ஸ்குவாட் நல்லா இருந்துச்சு. இங்க ஸ்குவாட் நல்லா இருக்கு, ஆனா இந்த ஸ்குவாட் வச்சு வேற ஜெயிக்க முடியலன்னா வேற என்ன பண்றது? மிஸ்ஃபீல்ட்ஸ் ப்ரோ, அத்தனை மிஸ்ஃபீல்ட் ப்ரோ. இப்ப பிரின்ஸ் யாதவுக்கு நர்வ்ஸ் இருக்கும், இட்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் மேட்ச். ஆனா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்தா அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். ஈஸியா தடுக்க வேண்டிய பால் அதெல்லாம். சிவம் துபே தெரிஞ்ச கதை தான், அவன் எல்லாம் எதுக்கு இருக்கான்னு தெரியல ஃபீல்டிங்ல. அவன் கதையை தெரிஞ்சுட்டு அவன் போய் போய் நிக்க வைக்கிறாங்க பைத்தியம். அதெல்லாம் மறக்க ஃபீல்டர் அவன்லாம்.
அவன் இந்த வருண் ப்ரோ இதுல சக்கரவர்த்தி தான் மறுத்து நேற்று வருண் அவரு சக்கரவர்த்தி டீப் catch பிடிச்சிட்டான். அவர் டீப் பிரின்ஸ் யாதவ் வந்து இதுல நிக்கிறாரு, டீப் ஃபார்வர்ட்ல நிக்கிறாரு. ஹாட் ஸ்பாட் இடத்துல தான் எவன் நிக்க கூட அவன் நிக்கிறாங்க. கண்டினியூ ப்ரோ. இந்த ஹரிஷ் ப்ரோ. சிஎஸ்கே ருத்துராஜ் பண்ண சேம் மிஸ்டேக் தான் இவனும் பண்றாங்க. மறைச்சு வைக்க வேண்டிய ஃபீல்டர் எல்லாம் இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ல நிக்க வச்சிருக்காங்க. அப்புறம் பிரின்ஸ் யாதவ் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தோம். பிரின்ஸ் யாதவ் வந்து ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட். அவனோட டேலண்ட்டை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுருக்கோம். இந்த மாதிரி சீமிங் கண்டிஷன்ல அவனை தான் யூஸ் பண்ணணும் நல்லா. அவனை விட்டுட்டு நல்லா போட்டான். எவனே bowling எடுத்து நல்லா தூக்கி பண்ணான். வச்சுட்டு மிஸ்ஃபீல்ட் மட்டும் இல்லாம இருந்தா நல்ல மேட்சா இருந்திருக்கும் அவனுக்கு. இது நம்ம எவ்வளவுதான் ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இந்தியா பண்ணாலும் இங்கிலாந்தோட பவுலர்ஸ்க்கும் நம்ம கிரெடிட் கொடுக்கணும். ஆர்ச்சர் பவர் பிளேல வச்சு நோண்டிட்டாரு. பவர் பிளேலயே மேட்ச் அங்கேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்புறம் பவர் ஜார்ஜ் பிளே இல்ல டைல்ஸ் ப்ரோ. அவங்க பவர் பிளே பார்த்தோம்னா ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலேட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. நம்ம பவர் பிளே நம்ம ஈஸியா நல்லா ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா விக்கெட்ஸ் விழுந்துன்னு தெரிஞ்ச அப்புறம் அவங்க கொஞ்சம் பொறுமையா எடுத்துட்டு போயிருக்கணும். ஒரு இஷான் கிஷான் ஸ்ரேயஸ் எல்லாம் ஸ்டே பண்ணிருக்க ட்ரை பண்ணணும். அவங்களும் தூக்கி அடிச்சு அவுட் வரானுங்க. இப்ப யார் தான் நிக்கிறது பின்னாடி? டூபேக்கு போட்ட பால் எல்லாம் செம்ம லைன் அண்ட் லென்த் வந்துச்சு. அதான் குறை சொல்ல முடியாது. மத்த எல்லா பேட்டருமே தூக்கி அடிச்சுட்டு அவுட் ஆனாங்க. அபிஷேக் சர்மா வைபவ் சூர்யா வந்து அவுட் ஆனது எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவங்க ரோலே அதுதான். இறங்குனே பவர் பிளேல ப்ரெஷர் போடலாம்னு ட்ரை பண்ணாங்க. அவங்க விக்கெட் போன உடனே இவங்க தான் இது ஸ்டெபிலைஸ் பண்ணிருக்கணும். அதை பண்ணாம இவங்க தூக்கி அடிச்ச அவுட் ஆயிட்டா யார் தான் நிக்கிறது ப்ரோ பின்னாடி? ப்ரோ ஆக்சுவலி நம்ம பேட்டிங் நான் என்ன பார்த்தேன்னா, அவங்க ஒரு பிளான் போட்டு வந்து அந்த பிளானுக்கு தான் போடுறாங்க. சரிங்களா? டீப்ல ஃபீல்டர் நிக்க வச்சு இஷானுக்கு போட்டாங்க. ஓகே, கையில கொடுத்த அவுட். கரெக்டா ஸ்கெட்ச் டீப்ல போட்டு ஃபீல்டர் நிக்க கொடுக்கலாம் ப்ரோ வச்சு அந்த விக்கெட்லாம், இசான் கிஷன் விக்கெட்லாம். இவரு ஷேர் நம்ம கேப்டன் அப்படிதான் டீப்ல அவுட். ம் சூரியவன்ஷிக்கு நறுக்குன்னு போட்டாரு பவுன்சர். எக்ஸ்பெக்ட் அவனோட பண்ணாத வீக்னஸ் கரெக்டா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணான். ஆமா, அதான் ப்ரோ இன்டர்நேஷனல் கிரிக்கெட். ஓகேங்களா? இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அதான் பண்ணும். இன்னொன்னு அபிஷேக் சர்மா ப்ரோ, அபிஷேக் சர்மா ஷாட் ஆனா ஒத்துக்க முடியாது. அந்த ஷாட் கேவலமான ஷாட், புவர் ஷாட். ஓகேங்களா? நான் தான் சொல்லியிருக்கேன் அவர் வந்து என்னைக்கு ஸ்லாகர் கிடையாது ப்ரோ, அவர் நல்ல பவர் ஹிட்டர்னு. ஓகேங்களா? உங்கள்ட்ட தான் சொன்னேன்னு நினைக்கிறேன், குரூப்ல சொன்னேன். ஆனா ஐ ஃபீல் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஆடணும் ப்ரோ. ரொம்ப நாள் ஆடிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு வேர்ல்ட் கப் சைக்கிளே முடிச்சிருக்காரு. கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஆடணும். ஆப்போசிட்ல ஆடுறது 15 வயசு பையன். ரெஸ்பான்சிபிளே இல்ல அவர்கிட்ட. அவர் அவுட் ஆன ஷாட்டை பாத்தீங்களா? அக்ஷர் பட்டேல் அவுட் ஆன ஷாட் பாத்தீங்களா? இஷான் கிஷன் பாத்தீங்களா? ஷாட் செலக்ஷன், புவர் ஷாட் செலக்ஷன். அக்ஷர் பட்டேல் அப்பதான் 6-4 அடிச்சான். எனக்கு அக்ஷர் பட்டேல் வந்ததே எனக்கு பெரிய வியர்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா இறக்குறாங்க பாருங்க, அது இன்னும் காமெடியா இருந்துச்சு. என்னதான்டா பண்றீங்கன்னு. இருக்கிறது கரெக்ட்னு தோணுது ப்ரோ. ஏன்னா அங்க நிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமே. எல்லாருமே தூக்கி அடிச்ச உடனே யார் தான் நிக்கிறதுன்னு பார்த்தா அவனும் வந்து தூக்கி தான் அடிக்கிறான். ப்ரோ அவர் எவ்வளவு அடிச்சாரு, எப்படி அவுட் ஆனாரு? டாம் ஐ மீன் இன்னொன்னு சொல்ல மாட்டேன், டாம் பேட்டன் என்ன கேட்சுமா பறக்குறாரு. எங்கிருந்தோ போற போல எங்கேயும் போய் பிடிச்சாரு. செம்ம கேட்ச் ப்ரோ. ஹர்ஷித் ராணா அவரை வந்து நீங்க டெவலப் பண்ணணும்னு நினைக்கலாம், தப்பு இல்ல, தப்பே சொல்லு. இப்ப யாரா டெவலப் பண்ணுவீங்க? நான் அதான் கேக்குறேன். திலக் வர்மா ஷாட் பாத்தீங்களா? ஷாட் செலக்ஷன் புவர் ப்ரோ. இங்கிலாந்து ஒண்ணும் பண்ணல. அவங்க லைன் லென்த் கரெக்டா போட்டாங்க. ஹார்ட் லென்ஸ் கரெக்டா போட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஒண்ணு ஷார்ட் பால் கரெக்டா போடுறாங்க, மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. ஒண்ணு ஷார்ட் பால ஓவர்டூ பண்றது இந்தியா, இல்லாட்டி வந்து ஸ்லோ ரொம்ப ஓவர்டூ பண்ணிட்டாங்க ப்ரோ நேத்து. அத கரெக்டா யூஸ் பண்ணது வந்து நான் பிரின்ஸ் யாராவது மட்டும் தான் சொல்லுவேன். அவர் மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணாரு. யாருக்கு ஐ திங்க் வந்து இவருக்கு யூஸ் பண்ணா நினைக்கிறேன். ஏதோ லெஃப்ட் ஹேண்டருக்கு ஏதோ யூஸ் பண்ணாரு. யாருன்னா ஐ திங்க் ஃபர்காட் ஹிஸ் நேம். நல்லா ஃபர்ஸ்ட் பால் வந்து போட்டு 4 கொடுத்தாரு. அடுத்த ஸ்லோ 4 கொடுத்தாரு. சாம் கரன் நினைக்கிறேன். சாம் கரனா தெரியல, சரியா தெரியல. பட் ஃபர்ஸ்ட் பால் போட்டு ஸ்லோ 4 போயிடுச்சு. அடுத்த பால் கொஞ்சம் பேஸ் கொடுத்து போட்டாரு. 130க்கும் 136க்கும் 120க்கும் 130க்குமே வித்தியாசம் இருக்குல்ல, அந்த வேரியேஷனை காட்டி ஒரு விக்கெட் எடுத்தாரு. அந்த மாதிரி எடுத்திருக்கோம். ஓகேங்களா? நாங்க வருவோம், ஸ்லோ ரன் தான் போடுவோங்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம் தெரியல. இப்ப இந்தியாவோட அடுத்த சஞ்சுவை ரொம்ப மிஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ரைட் ஹேண்ட் ரேஸுக்கு
அந்த எண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சின்ன பவுண்டரிஸ், லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு பெரிய பவுண்டரிஸ். இவங்க டாப் பெரிய 4ல பவுண்டரிஸ் 3 அடிச்சு ரைட் அடிச்சு ஹேண்டர், அடிச்சு 3 லெஃப்ட் ஹேண்டர் ப்ரோ டாப் 4ல. ப்ரோ ரைட் ஹேண்டர் கம்மி நேத்து விளையாண்டதுல. கம்மியில ப்ரோ 2 பேர் தான் ப்ரோ ஜெனியன் பேட்டர் தான். 2 ஒருத்தன் தான் ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும்தான். இவன் ஹர்ஷித் ராணா தான் வந்தான். அவனா பேட்டரா ப்ரோ எங்க ப்ரோ கன்சிடர் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு வேணா அனுப்பலாம். ஒரு மேட்ச் 2 மேட்ச் அக்ஷித்ராலாம் பியூர் பேட்ஸ்மேன் வாய கலராத சொல்லிட்டேன். பேருக்கு ஒரு பேட்டர் அவ்வளவுதான். இந்த வாரத்துல அடுத்த ப்ரோ பிரச்சனை என்னதுன்னா, அடுத்த மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இந்தியாவோட ஸ்பின்னரோட பேட்டிங். நேத்து ஆதில் ரஷீத் வந்து அப்படியே ஆத்தி விடுறான், ஒருத்தனை தொடவே முடியல. முக்கியமா இந்த திலக் வர்மா என்ன ப்ரோ பண்றான்? 11 பாலுக்கு 3 ரன் அடிப்பானே அவனாது. ஹர்ஷித் ராணா அவன் ஆதில் ரஷீத 4 அடிக்கிறான் ப்ரோ. இவனுக்கு என்ன சிங்கிள் அடிக்க மாட்டானா இவன்? ப்ரோ வருண் சக்கரவர்த்தி அடிச்சான் ப்ரோ கடைசியில. வருண் சக்கரவர்த்தி தூக்கி ஸ்ட்ரைட்ல அடிக்கிறான். இவனுக்கு என்ன சிங்கிள்? உன்னை 4 6 எல்லாம் உன்னை அடி சொல்லல, சிங்கிள் அடி, ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணு, ஆங்கர் பண்ணு. உன்னை அதை விட உன்னை யாரும் சொன்னான்? 11 பாலுக்கு 3 ரன் அடிக்கிறான். இது என்ன பேட்டிங்? அவன் ஸ்டே பண்ண ட்ரை பண்ணான் ப்ரோ. ஆனா அது ரொம்ப ப்ரோ ஸ்லோவா ஸ்டே பண்ண ட்ரை பண்ணி புஜாரா மாதிரியா ப்ரோ ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ஒரு வே இருக்கு. அவன் நிக்கணும்னு நினைச்சாக்கா கொஞ்சம் அட்லீஸ்ட் ரன் பால் ஆச்சும் ஆட இருக்கணும். அட்லீஸ்ட் 100 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடணும் ப்ரோ. ஆங்கர் பண்றவனும் மாடர்ன் டே கிரிக்கெட்லாம் மாறிடுச்சு ப்ரோ. அதுவும் நேத்தெல்லாம் பிளாட் ட்ராக், இங்கிலாந்து 200 அடிச்சிருக்கானுங்க. இவனுங்க என்ன இப்படி பேட்டிங் ஆடிட்டு இருக்கானுங்க ப்ரோ? பிளாட் ட்ராக்கை விட அந்த அந்த பிட்ச்ல கொஞ்சம் பவுன்ஸ் இருந்துச்சு, அவ்வளவுதான். அந்த பிட்ச்ல வேற ஒண்ணுமே கிடையாது. மோர் ஓவர் நான் சில பேர்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சுனில் கவாஸ்கர்லாம் என்னைக்கு வந்து பேட்டி தருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கோலி ஒரு 100-120 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆனா வச்சு அப்படியே நொங்குவான். இவன் என்ன சொல்லுவான் சுனில் கவாஸ்கர்? கோலி 120 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினா கூட ப்ரோ கடைசியா 180 160 பேட்டிங் ஆடி இவன் என்ன அவுட் ஆயிட்டு போயிடுறான். அதான் இவன்ட்ட பெரிய பிரச்சனையே. கோலியே தடவுவாரு, ஆனா கோலி ஸ்பின்ன சிங்கிள் ஆடிடுவாரு. அவருக்கு அடிக்க தெரியலனாலும் கோலி சிங்கிள் ஆடுவாரு. இவன் உட்காந்து தடவிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ப்ரோ ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு கோலி கூடயோ தோனி கூடயோ அந்த திலக்கரும் கம்பேர் பண்ணாங்க. எனக்கு அவர் கம்பேரிசனே கிடையாது ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் பேட்டிங் ஆடுறாரு கன்றாவே இருந்துச்சு. அந்த டைலாக் வரல ப்ரோ, டீலிங் வித் ஒன்லி டாட் பால்ஸ், அவ்வளவுதான். நேத்து டாட் ஆடுறாரு, விதவிதமா ஆடுறாரு. பாபர் அசாமுக்கே தலைமை வந்து ஃபைட் உருவாம் போல் இருக்கு. ப்ரோ பாபர் எவ்வளவு பரவாயில்ல ப்ரோ. ஏன் ப்ரோ நீ அவர் அண்ணா பால் ஆடிடுவான் ப்ரோ. அவர் அண்ணா பால் ஆடிடுவான் ப்ரோ பாபர்லாம். அதான் சொல்லனே, நான் ரிவ்யூ பண்ண வந்தேன். ஆனா ரேண்ட் பண்ற அளவுக்கு எனக்கு கடுப்பா இருக்கு ப்ரோ. சீரியஸ்லி நீங்க ஆதில் ரஷீத் பால் திரும்புது, நான் நம்ம ஸ்பின்னரை பத்தி கேக்குறேன். டேய் அவன் திருப்புறான்டா பால, திரும்புது. வில் ஜாக்ஸுக்கு திரும்புதுடா பாலு, ஏன்டா இப்ப இருக்கீங்க ப்ரோ? வருண் சக்கரவர்த்தி ரீசெண்ட் டைம்ல அவ்வளவுதான், அவன் பவுலிங் போச்சு, மிஸ்ட்ரியும் கண்டுபிடிச்சிட்டானுங்க. அவன் பவுலிங்கே கூகுளி மட்டும்தான் போடுறான், வேற எதுவுமே போட. லெக் ஸ்பின்னு ஒன்று இருக்கிறதே மறந்துட்டான், கூகுளி மட்டும்தான் போடுறான். லாஸ்ட் ஒரு 6-7 கேம்ல 300 ரன் கொடுத்துருக்கான். ஒரு மேட்ச்ல 60-40 அப்படியே 50-60 கொடுத்துட்டே இருக்கான். பேட்டிங் ரெண்டு மாதிரி. அவன் என்னாச்சு அவனுக்கு? ஹரிஷ் ப்ரோ சொல்லுங்க ஏதாவது அவனை பத்தி. அவனுக்கு என்ன ஆச்சுன்னா ப்ரோ வேரியேஷன்ஸ் இல்லை ப்ரோ. நீங்க சொல்லிட்டீங்க கூகுளி மட்டும் தான் போடுறான். அவன் புதுசா ட்ரை பண்றதுக்கு எதுவும் இல்லை அவன்கிட்ட. அது மட்டும் இல்லாம ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாரும். அவனு அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி டைம்ல பிரைம்ல இருந்தான் அவன். சாம்பியன்ஸ் ட்ராஃபி அந்த ஏசியா கப்ல இனிஷியலா சூப்பரா போட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டாங்க அவனை. ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா பைனேட்டர் அடிச்சானுங்க, வேர்ல்டு கப்ல அடி வாங்கினா அப்புறம் ஃபுல்லா அடிதான். அங்கதான் அந்த மில்லர் தான் நினைக்கிறேன். மில்லரும் பிரவிஸும் போட அட்டாக் பண்ணி அப்ப அவனோட கெரியர் முடிச்சிட்டாங்க அவங்க 2 பேரும். ஆக்சுவலி அவர்கிட்ட நல்ல ஒரு லெக் ஸ்பின் இருக்கு, நல்ல கேரம் பால் இருக்கு. ஏன் போடுவான் ப்ரோ? அதான் லெக் ஸ்பின் கேரம் பால்ல நல்லா போட்டுட்டு இருந்தான். இன்னொன்னு கட்டிக்கிட்டு அழுகுறாரு ப்ரோ. ரவுண்ட் விக்கெட்ஸ் போய் கட்டிக்கிட்டு அழுகுறாரு, ஏன்னே தெரியல. நேத்து ஒரே ஒரு ஓவர் மட்டும் தான் அரௌண்ட் விக்கெட்ஸ் வந்தாரு. ஐ திங்க் ஷார்ட் பால் எத்தனை ஷார்ட் பால், கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சு ஷார்ட் பால் போட்டு மீடியம் பேஸ் மாதிரி போட்டு இருக்காரு ப்ரோ. 100 கிலோமீட்டர் வேகத்துல போட்டு இருக்காரு. நீ என்னடா இப்படி போட்டுட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு எனக்கு உண்மையிலே. இப்ப இந்தியாக்கு மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் அட்டாக்கிங் ஸ்பின்னரும் போச்சு. சொல்லுங்க. புதுசா ஏதாவது கத்துட்டு வரணும், இல்லைன்னா இருக்கிற டெக்னிக்ஸே கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு வந்தா
அவனால கம்பேக் கொடுக்க முடியும். இல்லைன்னா வேற ஸ்பின்னர் நோக்கி தான் போகணும். குல்தீப்பையும் அப்படியே கான்பிடன்ஸ் கொடுக்காம மறைச்சிட்டாங்க. அவனும் இப்ப ஐபிஎல்லயும் நல்லா போடல. இப்ப அடுத்த வருஷம் லக்னோல வந்து நல்லா பண்ணி அதுக்கப்புறம் இந்தியன் டீம்ல கம்பேக் கொடுத்து போட்டாதான் மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுக்க முடியும் ஸ்பின்னரை வச்சு. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரும் சேர்த்து தேடணும் ப்ரோ. அக்சர் பட்டேல் அவனும் நேத்து சரியான அடி வாங்கினான். நேத்து இல்ல, ரீசெண்டாவே அவன் அடிதான் வாங்கிட்டு இருக்கிறான் நிறைய. ப்ரோ அவர் வந்து அக்ஷர் பட்டேல் நேத்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த பெத்தலுக்கு அந்த பெத்தலுக்கு ஒரு ஓவர் போட்டாரு பாத்தீங்களா, டவுந்தில கொடுத்து 4 எல்லாம் போட்டாரு பாத்தீங்களா. அவர் வந்து 24 பால்ல ஒரே ஒரு பால் தான் நல்லா போல். ஃபர்ஸ்ட் பால் போட்டாரு. போட்டோடனே தைரியம் ஆள் எப்படி சட்டையெல்லாம் மேல தூக்கிட்டு நம்ம தான்ங்கிற மாதிரி அடுத்த பால் தூக்கி நல்லா ஆத்தி போட்டாரு பாருங்க ப்ரோ. நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பால் நல்லா போட்டாரா, சரி அதே லைன்ல இருந்து அதே ஸ்பீட்ல தான் வரப்போகுது நினைக்கிறேன். அடுத்த பாலும் உள்ள வந்தா ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஃபுல் ஸ்டார்ட் வந்து ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு சால்ட்டும். அடிக்கலாம் இல்ல ரொம்ப. சரி அழகா ஆள் போட்டு கொடுக்க போறான். அவ்வளவுதான் ஃபில் ஷாட் ஈதர் ஒன் ஆஃப். நான் யாராச்சும் ஒருத்தர் அவுட் எடுப்பேன் எதிர்பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பால் போட்டதை பார்த்துட்டு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு ஸ்பின்னர் அப்படின்னு. செகண்ட் பால் போடுறாரு, நல்லா தூக்கி நல்லா போட்டாரு. ஒரு ஆத்தி போட்டாரு 6. அந்த 6 அப்படியே மாத்திருச்சு கேம். அதுக்கப்புறமே எங்கேயுமே நிறுத்தல. 7th ஓவர் சிவம் துபே போட்டாரு பாருங்க, வார்த்தைகளே இல்லை. அவ்வளவுதான். சிவம் துபே பத்தி இப்ப நான் ஹரிஷ் ப்ரோ தான் கேட்கணும். இருங்க ஹரிஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க சிவம் துபே பத்தி. அது எப்படி போட்டாரு உங்க தலைவன்? ப்ரோ அதெல்லாம் ஏன் ப்ரோ ஞாபகப்படுத்துறீங்க? நான் அதெல்லாம் மேட்ச் பார்க்கல, ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். ஹைலைட்ஸ் பார்த்தே எரிச்சல் ஆயிட்டானா நீங்க கட்டு மேட்ச் ப்ரோ, எல்லாம் அணையை பார்த்து கட்டு ப்ரோ. சிவம் துபே திலக் வருமாக்கலாம். அணையை கட்டு ப்ரோ. என்ன ப்ரோ நீ? ஓரளவுக்கு மேல கட்ட முடியாது ப்ரோ. நான் பேட்டிங்ல எவ்வளவு வேணா முட்டு கொடுப்பேன். ஆனா பவுலிங்ல ஒரு நாள் நான் அவனெல்லாம் நான் பவுலரா கன்சிடரே பண்றது இல்ல ப்ரோ. ஆனா அவன் கூட போறது எப்பயாவது 120 விக்கெட் எடுத்து கிலோமீட்டர். கொடுப்பான் ப்ரோ. இந்த வருண் சக்கரவர்த்தி தான் ப்ரோ எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு ப்ரோ. இல்ல ப்ரோ போறது 120 கிலோமீட்டர்ல அதுல ஸ்லோ ரன் போடுறாங்கன்னா பெரிய விஷயம் ப்ரோ உண்மையிலே. நேத்தெல்லாம் சிவம் அந்த துபே ஸ்லோ ரன் ஐடியல் கண்டிஷன் ப்ரோ. பிக் கிரவுண்டு நல்லா போட்டு போட்டு விக்கெட் எடுத்துருக்கலாம் ஈஸியா. நான் என்ன சொல்றேன், ஷார்ட்டர் பவுண்டரி சைடு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு அந்த சைடு போட்டு விக்கெட் எடுப்பா. இல்லையா லாங் போர்டுல போடுறியா போடுப்பா. நத்திங் பால் போடாதீங்கன்னு சொல்றேன். நத்திங் பால் நேத்து இந்தியா வந்து ரன் கொடுத்தாங்க, அடிக்கல. ஓகேங்களா? ஏன் ப்ரோ சாம் கரன் போய் அடிக்கிறான் ப்ரோ, மனசாட்சி இல்லாம அவன்லாம் சாம் கரன் அடிக்கும் போது சத்தியமா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. சாம் கரன் எல்லாம் பவர் ஹிட் எல்லாம் கிடையாது, அவன் தூக்கி தூக்கி ப்ரோ அடிக்கிறான். அவன் பெரிய இங்கிலாந்துல எப்பயுமே அவன் அடிப்பான். ஹண்ட்ரட்ஸ்லயே அடிப்பான், இங்கிலாந்து கண்டிஷன்லயே அடிப்பான். ஏன்னா பிக் கிரவுண்டு அவன் கேப் நல்லா ஃபைன் பண்ணுவான். அதனால அவன் எப்பயுமே இங்கிலாந்துல அடிப்பான் ப்ரோ. ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியுது நான் கோச்சிங் ஸ்டாஃப் மட்டும் கேட்க மாட்டேன், நான் பிளேயர்ஸ் பத்தி தான் கேட்கணும். அஷ்தீப் சிங்கா இருக்கட்டும், அக்ஷித் ராணாவா இருக்கட்டும், 2 பேரும் கேட்கிறேன், எதுக்கு இந்த காமெடி பண்றீங்க தான் புரியல எனக்கு. எதுக்கு ஸ்லோ ரன்ஸ் போட்டு 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 நேற்று நைட் சொல்றேன். நேற்று நைட்டு 1 மணி வரைக்கும் நான் பார்த்தேன் மேட்ச். 1:30 வரைக்கும் அந்த பிளேயர் ஆஃப் த மேட்ச் வரைக்கும் பார்த்தேன். நம்ம கேப்டன் சொன்ன மாதிரி அட்ரோஷியஸா ஆடினாங்க, அவ்வளவு சொல்ல முடியும். போட்டு போட்டு கொடுக்குறாங்க ப்ரோ, விதவிதமா போட்டு தராங்க. டிஃபென்ஸ் விதவிதமா ஆடி பாத்துறீங்க திலக்குருமா. ஃபீல்டிங் இப்ப ஹரிஷ் ப்ரோ சொன்ன மாதிரி ஃபீல்டிங் ரியலி பேட். நான் பிரின்ஸ் யாதவ் சொல்ல மாட்டேன், ஃபீல்டிங்லாம் வேலைக்கே ஆகுது ப்ரோ. ஹர்ஷித் ராணாவை கேட்ச் விட்டாரு. சிவம் துபே சொல்ல விரும்பல. திலக் வர்மாவும் சரி, ஸ்ரேயஸ் ஐயரும் சரி, தயவு செஞ்சு மிட் விக்கெட்ல நிக்காதீங்க, கவர்ஸ்லயே மிட் விக்கெட்ல நிக்காதீங்க. 2-3 ரன் அவுட் சான்ஸ் விட்டாங்க ப்ரோ, ஈஸி ரன் அவுட் சான்ஸ் நேத்து. அது ஈஸி, அந்த லெவல் நீங்க அடிச்சுதான் ஆகணும். புவர், அதாவது புவர் கிரிக்கெட் ப்ரோ நேத்து ஃபுல்லா. நான் சொல்றேன் புவர் ஸ்ட்ராட்டஜி பிளானு. என்ன பிளான்ல உள்ள வந்தாங்க தெரியல. ஒரு போலிங் சுத்தமா இல்ல. ஹர்ஷித் ராணா வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் மேடன் யோசிச்சு பாருங்க, ஒரு ஓவர் மேடன் போட்டு 202 ரன் கொடுக்குறீங்க. 19 ஓவர்ல 202 ரன் கொடுக்குறீங்கன்னா நீ எவ்வளவு பேர் ஆளா இருப்பீங்க? எப்படி போட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஸ்பின்னர் ரொம்ப ஒஸ்ட். இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் போலிங் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா. ஐபிஎல்லே இதை விட பெட்டரா போட்டிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் ப்ரோ. அடுத்த கொஸ்டின் அங்கதான் ப்ரோ. இந்தியாவோட டெத் பவுலிங் ரொம்ப ஒஸ்டா இருக்கு ப்ரோ. பும்ரா இல்லைன்னா முடிஞ்சு அவ்வளவுதான். எவனுமே போடுறதுக்கு இல்ல. ஹர்ஷ்தீப் எப்பயாவது நல்லா போடுவான், இல்லாட்டினா டெத்துல செம்ம அடி வாங்குவான். ஹர்ஷ்தீப் எல்லாம் நம்பிட்டு உட்கார்ந்துட்டு ஒழுங்கா போட்டுறான் ப்ரோ. அடிக்கே டெத்ல ஒழுங்கா போட்டுருந்தான் ப்ரோ. அவன் பவர் பிளேல போடுறது தான் கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணணும். டெத்ல நல்லா தான் போடுறான், பரவாயில்ல.
அவனும் சில நேரம் ஒய்டா போடுவான், எக்ஸ்பிரஸ் நிறைய கொடுப்பான். அதனால அவன் ரிலேயபிள்னு சொல்ல முடியாது. அவன் எப்பனா அடி இவங்களை வாங்குவான். கம்பேர் பண்ணா அவன் பரவாயில்ல. ஹர்திக் சொல்றீங்களா? அஸ்தீப் ஹர்டிக் ப்ரோ. ஹர்டிக் ஹர்டிக்கா ஹர்டிக் நல்லா அவன் போட்டுருவான் ப்ரோ. அவன் வேர்ல்டு கப்ல எல்லாம் அவன் 2 வேர்ல்டு கப்லயும் அவன் தான் ப்ரோ ஃபைனல்ல விக்கெட் எடுத்து கொடுத்தான். இது செமிஃபைனல் 2026 ப்ரோ செமிஃபைனல்ல அவன் தான் நல்லா போட்டு விக்கெட் எடுத்தான். அவனை பவர் பிளேல இம்ரான் ப்ரோ போடுறத நான் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். பட் டெத்துல 2 ஓவர் அவனை நம்பி கொடுக்கலாம். இப்ப அடுத்த இந்தியால 50 ஓவர் வேர்ல்டு கப் வரையும் பும்ரா ஹர்டிக் T20ல ஆட போறது இல்ல. அது வரையும் டெத் பவுலிங் இதே நிலமை தான். இப்படியே தான் அடி வாங்கிட்டே தான் இருப்பானுங்க. ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா, டிசைன் பிளேயர் உள்ள ஆட வச்சீங்கன்னா நீங்க போலிங் எல்லாம் சரிப்பட்டு வந்துரும். எஸ்ஆர்எச் இருக்கான அந்த பையன் பேர் என்ன, ஷக்கீப் ஹுசைனா, சக்கீப் ஹுசைன் அவன உள்ள கொண்டு வாங்க. உங்களுக்கு பிரின்ஸ் யாதவ் இருக்கான், ஹர்ஷ்தீப் சிங் இருக்கான், ஆடுங்க 3 ஃபாஸ்ட் பவுலர் ப்ரோ. ஆடுங்க. இப்ப நேத்து சேனா சொன்னீங்க மெண்டில் ரஷீத் தார் இருக்கான் ப்ரோ. அவன் ஸ்பெஷலிஸ்ட் டெத் பவுலர். ரஷீக் தார் 19 விக்கெட் எடுத்தான் ப்ரோ போன வருஷம். இவன் யாஸ் தாக்கூர் அவன ஆடுங்க. எடுத்தீங்க, ரஷீத் தார் எடுக்க மாட்டீங்க. அந்த ஒரு காமெடி இல்ல, ஏண்டா இதுவும் இதுவும் உனக்கு ஒண்ணு, அந்த அந்த மாதிரிதான் மாதிரிதான். நானு. ப்ரோ நீங்க ரஷீக் தார் வேற எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது வந்து இவர் தான். அவர் பேர் என்ன, எஸ்ஆர்எச் பிளேயர் ஹுசைன், சக்கீப் ஹுசைன். சக்கீப் ஹுசைன் சகீப் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது அவரு. ஏன்னா 3 இப்ப ரஷீக் தார் வந்து பவர் பிளேல அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல, பட் மிடில் ஓவர்ஸ்லயும் சரி டெத் ஓவர்ஸ் சரி சூப்பரா. டெத் மிடில் ஓவர்ஸ்லாம் போடுவான். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து ஏன்டா பாக்கெட்ல போட்டு ரெடி ஆயிக்கடா, கடையில போய் வாங்கி எடுத்துட்டு வாங்க தான் சொல்றேன். ஆனா ஆட வைக்க மாட்டீங்க. அது ரஷீக் தாரும் சரி, அவரு சகீப் ஹுசைனும் சரி. உங்களுக்கு வந்து பஞ்சாப் கோட்டா இருக்கணும், இல்ல மும்பை கோட்டா இருக்கணும். இவனை திலக் வர்மாக்கெல்லாம் அவங்க வைஸ் கேப்டன்சி கொடுத்தாங்கன்னா டீம் போட்டுரும். ப்ரோ அவனை டீம்ல வச்சுக்கணும் தான் வைஸ் கேப்டன்சியே கொடுத்தது. நெக்ஸ்ட் கேப்டன் சிவம் துபே வைஸ் கேப்டன். ஏன் ப்ரோ நான் நீங்க வேற சொல்றேன் புதுசா ட்ரை கொடுக்குறேன். அவன் ட்ரேட் ஆயிட்டு ட்ரை போயிடுவான் பண்ணி நம்ம. எனக்கு தெரிஞ்சு இனிமே திலக் வர்மா தான் நம்ம ஓப்பனிங். சூரியவன்சை கீழே இறக்கி விட்டு ஓப்பனிங் தலைவன் தான் ஆர்வம் போல் இருக்கு. அவ்வளவுதான். எல்லாத்தையும் திலக் வர்மா. பரவாயில்ல நான் ப்ரோ, கேக்குறேன், மேக்ஸிமைஸ் பண்ணுவான் ப்ரோ. பவர் அவன் அடிச்சுதான் ஆகணும்னு சொன்னாக்க அடிச்சிருவான் ப்ரோ. நிக்கணும் முடிவு யாரு பண்ணிட்டா கட்டையை போட்டு உட்காந்துருவான் திலக் வர்மா. ப்ரோ ப்ரோ அவன் ப்ரோ அடிக்கணும்னு நினைச்சா அடிச்சிருவான் ப்ரோ. அவன் ப்ரோ நினைக்க மாட்டான்றான், அதுதான் பிரச்சனை. நினைச்சா ப்ரோ அடிச்சிருவான் அவன் அடிக்க வேண்டிய நேரத்துல அடிக்க மாட்டான். எப்பெல்லாம் தேவையோ இல்லையோ அப்போ அவுட் ஆவான். ப்ரோ. இந்த அதான் ப்ரோ, கடந்த ஒரு அவனோட 1 இயர் மைண்ட் செட் தான் ப்ரோ ப்ராப்ளம். அவன் நினைச்சா அடிக்கலாம் ப்ரோ, ஆனா அவன் அடிக்க மாட்டான் ப்ரோ, நினைக்க மாட்டான் ப்ரோ. மைண்ட் செட் விட உங்களுக்கு டீம் எந்த ரோல் தராங்கன்னு இருக்குல்ல, நீங்க பிளேயரா அடாப்ட் பண்ணி மூலம் சொல்லிடணும் ஓப்பன். உங்களுக்கு அந்த ஸ்பாட்ல இவனுக்கு மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம நட்டுக்கு நடுப்புற போய் நிக்கிறாரு பேட் எடுத்துட்டு போய் சொல்லிடலாம். நீங்க ரீசெண்டா டீம் சொல்லி இந்த மாதிரி இந்த ஸ்பாட் எனக்கு வேணும், இந்த ஸ்பாட் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆடுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ திங்க் ப்ரோ இந்த டீம் நிறைய பேர் புஷ் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. ஜிம்பாப்வே சீரிஸே நிறைய பேர் புஷ் பண்ணி விடுறாங்கன்னு சொன்னேன். நிறைய புது பிளேயர் இருக்காங்க, தோத்துட்டு எங்கேயாவது மட்டமா போட்டு அந்த சீரிஸும் போயிடுச்சுன்னா கொண்டுருவாங்க. அதோட பிளேயரோட கெரியர் முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா? அதே மாதிரிதான் இந்த சீரிஸும் திலக் வர்மா, இஷான் கிஷன் ரொம்ப இன்சைட் பண்ணிருக்காங்க, புஷ் பண்றாங்க. ப்ரோ டாப் 3ல 3 லெஃப்ட் ஆட முடியாது ப்ரோ. ஒரு வேரியேஷன் வரும், ஒன் டைமென்ஷன்ல இருக்கு. உங்க ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கே இப்படிதான் ப்ரோ இருக்கு. இவனுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் எவ்வளவு பாருங்க, ட்ரோல் பண்ணாலும் கேட்க ஃபர்ஸ்ட் ஓவர் மாட்டானுங்க ப்ரோ. இவ்வளவு இதுதான் டீம் பாலிடிக்ஸ் பண்ணி தான் டீம் எடுப்பேன், பயஸா தான் எடுப்பேன், பஞ்சாப் பிளேயர் தான் உள்ள வைப்பேன், அந்த மாதிரி தான் எடுப்பானுங்க இப்ப இனிமே. நேற்று கம்பீரோட ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா இல்லையா? என்ன சொன்னான்? ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. என்ன சொன்னான்? சஞ்சீவ்லாம் நாங்க வந்து கம்யூனிகேஷன் பண்ணிட்டோம், அது எதுன்னு டீம் வந்து அந்த டீமுக்கு இந்த டீம் வித்தியாசம் பாருங்க, வந்துருவாங்க பசங்க வந்துருவாங்க. டேய் யாரா நீ? இன்னும் 2 சீரீஸ் தான், இன்னும் 2 சீரீஸ் தான் பாப்பாங்க. அதுக்கப்புறம் தோத்துட்டா அவ்வளவுதான். கேப்டன்சி சாக் பண்ணு அதெல்லாம் பத்திட்டு எரிய ஆரம்பிச்சிருவானு எல்லாரும். பிரிங் பேக் ஸ்கை. அவ்வளவுதான், அதேதான் ஹேஷ்டேக்ல ஓடிட்டு இருக்கும். போக மாட்டாங்க ப்ரோ, இன்னுமே ஸ்கை கிட்ட போக மாட்டாங்க. ஸ்கை கிட்ட கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டான் ப்ரோ, அவனே வரமாட்டான் கூப்பிட்டாலும். அவனுக்கு என்ன மனமரியாதை இருக்கா? அதானே நான் என்ன சொல்றேன் ப்ரோ, நீங்க ஷேஷரே எடுத்து பாத்தீங்கன்னா அவர் T20 பேட்டிங் சரியில்லைன்னு சொல்லி தான் டிராப்பே பண்ணாங்க. அதுல இருந்து T20 பேட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ண மாதிரி தெரியல. ஐபிஎல் வச்சு எடுக்கிறீங்க எல்லாம் செத்தா ப்ரோ. ஆனா ஐபிஎல் எந்த மாதிரி ஸ்கேம் பண்ணி எவனையுமே பார்த்தது இல்ல ப்ரோ.
அவ்வளவு நம்பணும் ப்ரோ. 3 டீம் சரி ஃபைனல் எட்டும் தான், இந்தியா கன்ஃபார்ம் பெட்டரா பண்ணுவான்னு நினைச்சேன். பார்த்தா இப்படி சொல்ல போறான். நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன், அவனை வந்து பிளேயரா ஆட வைங்க ப்ரோ ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நீங்க கேப்டன்சி பத்தி யோசிக்கலாம்னு சொன்னா இல்லையா ஒரு சீரிஸ். எடுத்தோன்னே நான் என்ன கேக்குறேன், ஒரு டிராப் பண்ண பிளேயருக்கு நீங்க எப்படி கேப்டன் ஆகி ஒரு டீம் கூட்டு வரீங்கன்னா அது எந்த மாதிரி டிசிஷன் எனக்கு புரியல. இப்ப நீங்க யாரை ஏமாத்துறீங்க? அது கம்பீர் ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் புரியல ப்ரோ எனக்கு. அகர்கர் கம்பீர் ஸ்ட்ராட்டஜி சுத்தமா எனக்கு புரியல. இந்த மேட்ச் பாருங்க, எவ்வளவு எரர். நீங்க மேட்ச் ஃபுல்லா பாத்தீங்க தெரியும், பாக்குற எனக்கு தெரியுது. ஒரு பால் போட்டா பரவாயில்ல, பவர் பிளேல என்னமா காமெடி பண்ணாங்க. நல்லா பட்லர் வந்து கொஞ்சம் அப்பதான் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு, அப்ப ஷார்ட் பால் போடுறாங்களா சர்ப்ரைஸா, எது பவர் பிளேல. அவன் எப்ப நிக்கிறான் வெறிகொண்டு ஃப்ரண்ட் ஆஃப் விக்கெட்ல வந்து பலான்னு விட்டான் அஸ்வின். எனக்கு புரியவே இல்ல. ஷார்ட் பால் போடுறாங்க, ஸ்பின்னர் வந்து பவர் பிளே யூஸ் பண்றாரு, டெத் ஓவர்ஸ்ல யூஸ் பண்றாரு. எனக்கு அதுவும் அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு புரியல. சரி ப்ரோ விடுங்க, இவனை எவ்வளவு ட்ரோல் பண்ணாலும் அதே பாலிடிக்ஸ் தான். சரி அடுத்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. பாருங்க என்ன தெரியுமா ப்ரோ, இப்ப என்ன இந்தியா கிட்ட அந்த 2-3 மேட்ச் ஸ்குவாட் நடக்குது. பிளேயர்ஸ் இருக்கானுங்க. ஆனா மெயின் ஸ்குவாட்ல மட்டமான பிளேயர் தான் இருப்பானுங்க. அதுதான். அது ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும். கரெக்ட். தலையன் பாத்தீங்களா, ஒரு வாசகம் சொன்னா திருவாசகமா சொல்றாரு. அதுதான். அதான் ஹரிஷ் ப்ரோங்கிறது. சரி ப்ரோ ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க ஆக்சுவலி அடுத்த மேட்ச். இதெல்லாம் அடுத்த வேணாம் மேட்ச் ப்ரோ. எங்க நடக்குது? தெரியலையே. எந்த இடம்? செக் பண்ணுங்க. சரி எங்க வேணாம் ப்ரோ. இருந்தாலும் சரி, என் 2 prediction போன் இங்கிலாந்து தான். என்ன அது ப்ரோ வரைக்கும் நீ நான் இங்கிலாந்துல மாறவே ஏதோ மாட்டேன். காசு வாங்கிட்டு அவங்க பக்கமே சாயிற. என்ன ப்ரோ? இங்கிலாந்து காசு இது வாங்கிட்டு அவங்க பக்கமே சொல்லி ஜெயிக்க வச்சிடுறீங்க இங்கிலாந்து. ப்ரோ நான் வந்து சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நினைச்சேன் 2-2 முடியும், ஒரு மேட்ச் லைன்ல போகும், அது கூட நினைச்சேன். ஆனா யார்கிட்ட சொல்லல. இல்ல ப்ரோ, இங்கிலாந்து காசுல 2-2 வந்து ப்ரோ. வாங்கல. அடுத்த 2 மேட்ச் இந்தியா ஜெயிச்சுவாங்கன்னு தோணுது. பிரிஸ்டல் ப்ரோ எனக்கு அடுத்த இந்தியா மேட்ச். இதுல ஏதாவது ஒரு பிரிஸ்டல்ல எங்க நடக்குது. ப்ரோ? பிரிஸ்டல். இந்தியா கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. நான் இந்தியா இந்தியா கஷ்டம். சொல்றேன் ப்ரோ, அடுத்த மேட்ச் இந்தியா பாருங்க வேணும். நீங்க ப்ரோ ஹரிஷ் ப்ரோ. இந்தியா தான், ப்ரோ இந்தியா தான் ப்ரோ. ப்ரோ அடுத்த மேட்ச் நான் எப்படியா எப்படி சொல்லட்டா ஜெயிச்சுறாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ ப்ரோ, அடுத்த 2 மேட்ச் ஜெயிச்சுவாங்க. உங்கள்ட்ட இருங்க. ஏன் தெரியுமா இங்கிலாந்து சொல்றேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிடில் ஆர்டர்ல நம்மகிட்ட பேட்டிங் கிடையாது, ஓகேங்களா? கரெக்ட் எல்லாம் ப்ரோ, வந்து நீங்க கண்டெம்பர்ல சொல்றது விளையாண்டு எல்லாமே இருக்காங்க. கரெக்ட் தான். இங்கிலாந்து தான் பவரா இருக்கானுங்க, எல்லாமே டீம் செட்டிலா இருக்கு, கரெக்டா இருக்கு. ப்ரோ இன்ஸ்டிங்க்ட்ல சொல்றேன் ப்ரோ. பவுலிங் எல்லாம் மோரோவர் என்னன்னா ஒரு யூனிட் விளையாடுறாங்க. ம். நீங்க ஆன் பேப்பர்ல நீங்க டெல்லி டீமையோ எம்ஏ டீமையோ எடுத்து பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங் டீம், ஆனா குவாலிஃபை கூட ஆகல ஐபிஎல்ல. ம். ஜிடி ஆனாங்க. ஏன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி அப்படி ஒரு யூனிட்டா விளையாடுறாங்க. யாராச்சும் ஒருத்தர் 3 பிளேயர் கன்சிஸ்டன்டா ஆடுறாங்க, யாராச்சும் ஒரு சிப்பின் பண்ணி மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. அப்படிதான் வந்து குவாலிஃபை வரைக்கும் போனது அவங்க, சரிங்களா? அந்த மாதிரி டீம் தான் இங்கிலாந்து. இங்கிலாந்து என்ன அட்வான்டேஜ்னா 11 பேரே பிளாட்டிங் ஆடுவாங்க. ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் இருக்காரு, வில் ஜாக்ஸ் இருக்காரு. அது இல்லாம ஆர்ச்சர் டங் நான் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கேன் ப்ரோ. அவர் T20 வந்து நல்லா டெவலப் பண்ணிருக்காரு. 140 148 கன்சிஸ்டன்ஸா அடிக்கிறாரு. 140 பிளஸ் எந்த லென்த்ல கன்சிஸ்டன்ட். போட்டாலும் விக்கெட் அந்த லென்த்ல போடுறாரு. சோ இங்கிலாந்து, கமான் இங்கிலாந்து, இவங்களுக்கு நடக்கணும். இந்தியா டிசர்வ் டு லூஸ். ஏண்டா டேய், வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டனையும் உங்களுக்கு பிளேயர் ஆஃப் டிராப் பண்ணீங்கடா, உங்களுக்கு ஆகணும்டா. நான் ஹாப்பி தான். இப்பயாச்சும் எக்ஸ்போஸ் ஆகி வரட்டும். எக்ஸ்போஸ் ஆகி வந்தாதான் வந்து டீம் உருப்பிடும். டெஸ்ட் டீமாச்சும் நான் காப்பாத்துறல, டெஸ்ட் ஒன் டே ஆச்சு நான் காப்பாத்துறல. T20 எப்படி போனாலும் ப்ரோ நினைக்கிறேன். டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு இல்ல ப்ரோ, ப்ரோ, அவன் நானும் எங்க காமிச்சிடுறேன். வரமான்னு தெரியல. டெஸ்ட் எல்லாம் அவ்வளவுதான், கை விட்டுருங்க. நானும் காமிச்சிடுறேன் ப்ரோ அவங்க பக்கம். இங்கிலாந்து ப்ரோ, இங்கிலாந்து ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ விட்டுரு ஓட்ட, நீ தனியா இரு ப்ரோ. மண்டை தேய்ச்சிட்டாரு. யோசிச்சு பார்த்தேன். வந்துருங்க, வாங்க எல்லாம் நம்ம பக்கம் வந்துருங்க. இங்கிலாந்து எனக்கு தான், இங்கிலாந்து இங்கிலாந்து தான். சைடு ப்ரோ எப்படியா ஜெயிச்சுறாங்க நம்பிக்கை இருக்கு, எனக்கு அப்படிதான் தோணுது. என் எப்படியா கேப்டன் புரூக் இருக்காரு. என்ன ப்ரோ ஜிங்ஸா? என் கேப்டன் புரூக் இருக்காரு. யாரு ஜிங்ஸா ப்ரோ? ப்ரோ? ஜிங்ஸ்லாம் இல்ல, உண்மையிலே வந்து இவரு ப்ரோ, சத்தியமா சொல்றேன். யாரு? இம்ரான் ப்ரோ. ஓஹோ, நம்மளா? வாய்ப்பு இருக்கு. ப்ரோ மக்களின் கேப்டன் ப்ரோ ப்ரோ, ஜிங்ஸ் பண்றியா ப்ரோ? ஆர்சிபி வச்சுக்காதீங்க ஜெர்சி ப்ரோ. மக்களின் கேப்டன். சிஎஸ்கே ஃபைனல் சொல்லிட்டு அதே ஆர்சிபி ஜெர்சி மக்கள் போட்டு தான் வச்சிருக்காங்க. தெரியுமா? அதே மக்கள் தான் தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்டா உள்ள கொண்டு வந்தீங்கன்னு. ஆமா ப்ரோ, சொன்னவன் தான் இப்ப நல்லா அடிக்கிறானுங்க அவனை, அதான் இதா இருக்கு.
பட் லீடா இருக்கு கொடுத்துக்கலாம் bro. ஸ்ரேயஸ் ஐயர் அவனுங்க எதுக்கு சொன்னானுங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்களுக்கு ஆர்சிபியை பிடிக்காதுன்னு அவனை ப்ரொமோட் பண்ணானுங்க. பார்த்தா இப்ப அவனே அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அவனே. ப்ரோ ரேப் பண்றது ஒண்ணு ஒரு பேஜ் பார்த்தேன். அவ ஐ மீன் அயர்லாந்து சீரிஸ் முன்னாடி அப்படியே அடி என்ன சொல்றது முட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. சப்போர்ட் அடிச்சு ஸ்டேஷர் யார் தெரியுமாடாங்கிற அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நேத்து முன்னாத்த பாக்குறேன் அடி அந்த பேஜ்ல விட்டுக்கிட்டு பார்த்தா எனக்கு சமசிரிப்பு. அடப்பாங்களா எப்படி அதுக்குள்ள மாறுறீங்கன்னு. பட் டிசர்விங் தான் ப்ரோ. சந்தோஷமா தான் இருக்கு. கையை டிராப் பண்ணாங்கல்ல, சஞ்சு டிராப் பண்ணாங்களா, அனுபவிக்கட்டும் அவ்வளவுதான். சரி ப்ரோ, நேத்து நீங்க இந்த மேட்சை பார்த்ததுக்கு அர்ஜென்டினா மேட்ச் பார்த்துருக்கணும். பீக் அது பாத்துக்கலாம். அதுவும் நான் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. இல்ல இந்தியா டீம் வந்து நம்ம தாய்நாடாச்சே, இந்தியா எப்படி போனேன் என்ன ப்ரோ தட்டி ப்ரோ. இல்ல ப்ரோ நேத்து உண்மையிலே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு ப்ரோ. இந்தியா ஜோக்ஸ் அப்பார்ட் உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்தியா இப்படி விளையாடுறது, அது T20ல இப்படி விளையாடுறது என்னால ஏத்துக்கவே முடியல. நீங்க டெஸ்ட் கிரிக்கெட்னா கூட லாங்கர் ஃபார்மேட் ப்ரோ. நீங்க தப்பு பண்ணலாம், ஒரு தப்பு பண்ணீங்கன்னா சரி பண்ண டைம் இருக்கும். பட் T20 ஷார்ட்டர் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்ல வந்து இவ்வளவு தப்பு பண்றாங்கன்னு புரியவே இல்லை. இன்னொன்னு இது 200 விக்கெட்லாம் கிடையாது, பேட்டிங் தான் பவுன்ஸ் இருந்துச்சு. 180 அடிச்சிருந்தா நல்ல ஸ்கோர். இவங்க 201 202 போகும்போதே தெரியும் எனக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு. பட் இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 170 நான் எதிர்பார்த்தேன் இந்த பிச்சில். சூரியவன்சி அடிப்பான், அபிஷேக் அடிப்பான் எதிர்பார்த்தேன். பட் சரி ப்ரோ, வீடியோ ரொம்ப பெருசா போயிடுச்சு, ராப் அப் பண்ணிடலாம். ராப் அப் பண்ணிடலாம் ப்ரோ. பாய் 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 பாய்.